வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த காணொளியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் தமிழகத்தில் தற்பொழுது கடந்த சில நாட்களாக நிலவும் கூடுதல் வெப்பம் எப்போது குறையும் மற்றும் வடகிழக்கு பருவமழை துவங்கும் முன் வரை உள்ள வானிலை நிலவரத்தை விரிவாக பதிவிட்டுள்ளேன். இதனால் இந்த காணொளியை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் தமிழகத்தை விட்டு ஈக்வெட்டார் என்று அழைக்கப்படும் நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கிறது. மேலும் தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதமில்லாமல் வறண்ட காற்றாக தென்னிந்தியாவில் நுழைவதால் பகல் நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 2002க்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் கடும் வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது கடல் சார்ந்த அலைவான ஈக்வெட்டாரியல் ராஸ்பி வேவ் தென்னிந்திய பகுதிகளில் ஒட்டிய கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் வரும் ஞாயிறன்று வடமத்திய வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது. இதனால் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் இவ்வார இறுதியில் இருந்து வெப்பசலன மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு சென்னையில் வடக்கு பகுதியில் நேற்று நல்ல மழை கொடுத்தது. அதுபோல இந்த காற்று சுழற்சியால் தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் முதலில் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்பு செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் வட தமிழகத்தில் சற்று பரவலாக மழை பெய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உச்சபட்ச கடும் பகல் நேர வெப்பநிலையானது வடகடலோர மாவட்டங்களில் வரும் ஞாயிறு முதலும் செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு மேல் வட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் குறைய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த வார மத்திய பகுதிகள் அல்லது வார இறுதியில் இருந்து தமிழக டெல்டா மாவட்டங்கள், தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் வெப்பசலன மழை துவங்கி பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு வெப்பசலன மழை வடகிழக்கு பருவமழை துவங்கும் வரை சிறு இடைவேளை விட்டு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடரும். மேலும் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்று அழைக்கப்படும் MJO கடல் சார்ந்த அலைவானது அக்டோபர் முதல் வாரத்தில் மேற்கு இந்திய பெருங்கடலை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இம்மாத இறுதியில் தென்சீன கடல் நிகழ்வு தீவிர நிகழ்வாக வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா இடைப்பட்ட கடல் பகுதியில் கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தற்பொழுது உருவாகப் போகும் காற்று சுழற்சி மாத இறுதி தீவிர நிகழ்வுடன் ட்ரஃப் என்று அழைக்கப்படும் இணைப்பை ஏற்படுத்தி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பசலன மழையை தொடரச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் வருகையால் தென்மேற்கு பருவமழை முடிவதற்குள் 3 முதல் 4 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் அல்லது தெற்கு ஒடிசா பகுதியை நோக்கி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இம்மாத இறுதி முதல் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அக்டோபர் 13 முதல் 16 இடைப்பட்ட நாட்களில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நிகழ்வு நடைபெறும். மேலும் அந்த நேரத்தில் கிழக்கு திசை காற்று ஆந்திராவின் தெற்கு பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் நமது வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பின் வழங்கப்பட்டிருந்தபடி அக்டோபர் 17 முதல் 23ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை தெற்காந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.